சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, உங்களை கீழ்ப்படுத்தி கொண்டு, உங்களை தாழ்த்தி, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி கட்ட பிரயாசப்படுறீங்களோ அப்போ நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலுமே ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யத்தை பெருக செய்வாரு. மாத்திரம் கிடையாது, கனம் உண்டாகும், கனம் உண்டாகும், கனம் ஹானர் உண்டாகும். இந்த கனம் என்பது எப்படி தெரியுமாமா? நீ நல்லா இருக்கிறப்பா, உன்னை வந்து நான் கனம் பண்ணிடுறேன், உன்னை வந்து நான் கனம் பண்ணிட்டேன், அது பெரிய மேட்டரே கிடையாது. யோசேப்பு ஏசப்பாவையே நம்பியிருந்தான். ஏசப்பாவையே, அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது, பல வாய்ப்புகள் வந்தது. ஏசப்பாவையே நம்பியிருந்தான். பல துன்பங்கள் வந்தது, பல அடிகள் வந்தது, பல பிரச்சனை வந்தது, பல அவமானம் வந்தது, பல நிந்தை வந்தது. ஏசப்பா விடவே இல்லை. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னான். அவன் மேல குற்றப்படுத்தினாங்க, அவனை குறை சொன்னாங்க, அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்றாரு. அதுல ஒருத்தர் சொல்றான், நான் போய் உன்னை பத்தி நான் என்ன பண்ண போறேன் சொல்லுவேன் அப்படின்னா. சொன்னவன் மறந்துட்டான். நன்மையை பெற்றுக்கொண்டவன் மறந்துட்டான். பரலோகம் மறக்கல, பரலோகம் மறக்கல. யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றார், ஐஸ்வர்யம் என்னுடையது, கனம் என்னுடையது, நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்துல உண்டு. சிறைச்சாலையில கிடக்கிறவன இம்மீடியட்டா மேட்டர் ஆஃப் செகண்ட்ல அவனுக்கு அழைப்பு வருது, சிறைச்சாலை திறக்கப்படுது. அவனுக்கு சவரன் பண்றதுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க, அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க, அவனுக்கு வந்து அலங்காரம் பண்றதுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க, அவன் நடந்து வர்றதுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க, அவன் கடந்து வர்றதுக்கு ரத்தத்தை அனுப்புறாங்க, அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துறாங்க. ஹலோ, இதெல்லாம் கனம். அங்க இருக்கிறவனுடைய எல்லாரோட மூக்கும் உடைஞ்சது. ஏசப்பா ஒரு மனுஷனை கனப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டா எவனாலும் தடுக்க முடியாது என்பதற்கு யோசேப்பு ஒரு சாட்சி. அதிகாலையில வர்றவங்கள தரித்திரமா வாழ விடுவாரா? பட்டினியா வாழ விடுவாரா? கையேந்த விடுவாரா? கஷ்டப்பட விடுவாரா? கவலைப்பட விடுவாரா? பயத்துல வாழ விடுவாரா? நான் சொல்றேன், நிச்சயமா என் அப்பா அப்படி கைவிடுகிற தெய்வம் அல்ல. அதுக்கு சாட்சி நான் தான்.